பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது ஜைனி 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்னைக்கு நாங்கள் ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார், இந்த சைனசைட்டிஸ் சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொல்லி. அதாவது நம்ம அந்த கூட பிறகு தலையிடி வரும், தலையிடின்னு சொல்லுவாங்க. அந்த நெத்தி பக்கம் தலை பாரம் தலையிடி சொல்லி மருந்து எடுக்க வருவாங்க. கூடுதலாக அந்த யங் டீம் தான் கூட வாரது. அப்போ அதை கொஞ்சம் பார்ப்போம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, கூடுதலாக இந்த பீனிசம்னு சொல்லுவோம், நம்ம அலர்ஜிக் டஸ்ட் அலர்ஜிக் இருக்கிற, தும்மல் அடிக்கிற, சில டைம்ல நோஸ் பிளாக் ஆகுற, இப்படி இருக்கிற ஆக்களுக்கு தான் அடிக்கடி இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு தலையிடி வரும். அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம மண்டை ஓட்டை அல்லாஹ் தாலா அந்த ஒரு பேலன்ஸா தலை இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம முன்பக்கம் பாரம் கூடின ஏரியா, அதாவது இப்போ மண்டை ஓட்டுல இருந்து தாடி, இந்த நாடி, பல்லல் அமருது. இந்த பின்பக்கத்தை எடுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு வட்டம் மட்டும் தான் இருக்கு. இப்போ மண்டை ஓட்டுல முன்பக்கத்துல அந்த கூட உறுப்புகள் இருக்கு, சரியான. அப்ப அப்படி வரக்குள்ள தனி எலும்பா இருந்துச்சுன்னா தலை இப்படி கவுண்ட் வாங்க இருக்கும். ஏன்னா முன்பக்கம் பாரம் கூட நாடி, பல்லு, அப்ப இந்த அமைப்புக்கும் பின்னுக்கு இங்க கொஞ்சம் தானே. அப்ப அதுக்காக எப்படி அந்த பேலன்ஸா தலை நேரா இருக்கணும், உலாம கிடக்கணுன்றதுக்காக இதெல்லாம் காற்று குடையங்களை வச்சு பாரத்தை பேலன்ஸ் பண்ணிருக்கு. என்ன இது, அந்த கன்னம் இதுக்குள்ள காற்று குடையம், சரியா. அதே மாதிரி நெத்திலையும் காற்று குடையங்கள்னா எம்டியா வச்சு எலும்பு கோது, அதுக்குள்ளுக்கு காற்று வலி சிற்றறைகள் இருக்கு. அப்ப அதான் நம்ம தலைப்படி நேரம் இருக்கு. இல்லாட்டி எல்லாருக்கும் இப்படி இருக்கும், தலை பாரம் மாதிரி கிடக்கும். அப்ப இந்த சளியால வார தலையடி காரார்கள் சொல்லுவாங்க அப்படிதான். அதாவது இந்த காற்று குடையத்துக்குள்ளேயெல்லாம் சளி அடைச்சிச்சுண்டா, இப்ப காற்று இருக்கக்குள்ள இருந்த பாரத்தை விட இப்ப சளி போய் திக்க அடைச்ச உடனே செய்யும், வெயிட் ஆயிடும். அப்ப சொல்லுவாங்க, இப்படி தலையை குனிஞ்சா சார் அப்படி தலையடிக்குது, தலை பாரமா கிடக்குது. ஒரு தொழுகிற டைம்ல அல்லது தலையை குனிகிற டைம்ல எல்லாம் தலையீடு கூடுது சொல்லி வருவாங்க. அப்ப அதான் காரணம் என்னன்னா, அந்த காற்று சிற்றர்களுக்குள்ள சளி அடைக்கிறது. அப்ப அது என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நம்ம டஸ்ட் அலர்ஜிக்கு இருக்கிறாங்க, தூசு புழுதி, அதே மாதிரி கூழ் காற்று ஈரக்காற்றுகளுக்கு அலர்ஜிக்கு இருக்கிறார்களுக்கு இப்ப நம்ம காற்று சுவாசிக்கிற டைம்ல நார்மலா நம்ம மூக்கு குலைக்கிற அந்த இது ரோமம் அந்த காற்றை வடிகாட்டி தான் உள்ளுக்கு அனுப்பும். அதோட அந்த ஈரழிப்பாக்குறதுக்கு பிசிர் நிலையங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அது பிசிர் அடிப்பு என்ன செய்யும்னா, டஸ்டுகள் போனா, இப்ப எங்களோட ரோமத்தை தாண்டியும் சில டஸ்டுகள் போனா அந்த பிசிர் அடிப்பால உங்களுக்கு தும்மல் ஒன்று வரும். அது என்ன சொல்லிச்சுன்னா, அது நம்மளுக்கு நன்மை செய்யறது அந்த தும்மலுங்கிறது, சரி. தும்மி அந்த டஸ்ட் வழியாகும். இப்ப சில டைம்ல அந்த அலர்ஜிக்கு இருக்கிற ஆளுக்கு தான் அந்த கூட தும்புற ஒரு சரம் அந்த நம்ம உள்ளுக்குளிக்கிற சீத மென்சாவுல டஸ்ட் பட்டுச்சுன்னா அலர்ஜிக்க பாட்டி ஒரு தும்மலோட நிக்காது, கூட நேரம் தும்மும். அப்ப அப்படியான டைம்ல அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுறதால நாம அந்த தும்மலை கட்டுப்படுத்துறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கோம். ஆனா ஒரு தும்மலுக்கெல்லாம் நம்ம மருந்து எடுக்கிறல, அது நன்மை செய்யறது தண்டிக்கும். அப்ப கூட தும்புதுன்னு சொல்லிச்சேன்னா அந்த அலர்ஜிக் ஆக்கள்னு சொல்லி போட்டு நம்ம அதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு டேப்லெட் கொடுக்கோம். சில டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா, அந்த கூட சீதம் உருவாகி இந்த அலர்ஜிக் பார்ட்டிக்கு என்ன செய்யணும்னா, அந்த டஸ்ட் போய் ஒட்டினத்துல அல்ல ஈரக்காட்டு போற டைம்ல அந்த அலர்ஜிக்கு அதிக அளவு சீதம் சுரக்கும். இந்த சீத சுரப்பு தான் நம்ம இந்த சளின்னு சொல்றது சீத சுரப்பு தான். அப்ப அது என்ன செய்யும்னா, கூட சுரந்து இந்த எல்லா காற்று குடையத்துக்குள்ளேயும் சீதம் நிறைஞ்சிடும். சளின்னு சொல்றது நிறைஞ்சிடும். நிறைஞ்சா அது ஸ்டார்ட்ல வெள்ளையா தான் இருக்கும், சரியான. அது இன்ஃபெக்ஷன் ஆகல, அந்த அலர்ஜிக்கால வார சீத சுரப்பு. அது நாளடைவில் என்ன செய்யும்னா, காற்றுல இருக்கிற பாக்டீரியாக்கள் போய் அது பழுக்கும். பழுத்தான் சில டைம்ல மஞ்சளா வரும் அல்லது பச்சையா வரும். சில பேர் சொல்லும் கட்டியா சளி மஞ்சளா வரும் சொல்லும். அப்படியான டைம்ல நாங்க இந்த காற்று குடையங்கள்ல ஒரு இன்ஃபெக்ஷனும் இன்ஃபிளமேஷன் நடக்கிறதா சைனசைட்டிஸ் சொல்றேன். இந்த சைனஸுங்கிறது அந்த ஸ்பேஸ், அந்த வெற்றிடங்களுக்கு சொல்ற சைனஸ்ன்னு சொல்லி, அதுல ஒரு தொற்று அது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தா அது நம்ம சைனசைட்டிஸ் சொல்லி சொல்றோம். அப்போ அதுல சில டைம்ல சில ஆளுக்கு காய்ச்சலும் வரும். சரியான ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்தா அதோட காய்ச்சலும் வரும். அந்த தலையீடி மிச்சம் கூடிய சில டைம்ல தலையீடி கடுமையாக குடிச்சுட்டா வொமிட் வார மாதிரி, வாந்தி வார மாதிரியான உணர்வு எல்லாம் ஏற்படும். அப்ப அதிகமாக நாங்க அப்படி அந்த அலர்ஜிக்கு இருக்கிறார்கள் ஸ்டார்ட்லயே நாங்க அந்த அலர்ஜிக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகளை பாவிச்சு அந்த அலர்ஜிக்கு கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அதிக அளவு சீதம் சுரந்து, நான் சொல்ற அந்த சைனசைட்டிஸ்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்டர்பா வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சில டைம்ல படிக்கிற டைம்ல எல்லாம் ஒரு ஹெடேக்கும், அது ஒரே மூக்கால கொட்டிட்டு இருக்கிறது, அது சிக்கல் ஒன்று வரும். அப்ப நாங்க அதை கண்ட்ரோல் பண்ற மாத்திரைகளை பாவிக்கிறது. அதே மாதிரி இந்த அலர்ஜிக்கு இருக்கிறார்கள் பிரதானமா மாஸ்கை பாவிக்கிறது.
டஸ்ட் போறதால அல்ல ஈரக்காத்து போறதால வருது. அதனால மாஸ்கை பாவிச்சாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அத்தோட வந்து சுடுதண்ணி ஆவி பிடிக்கிறது, சுடுதண்ணிய முகத்துல கழுகுறது பாவிக்கிறது. காலையிலாம் சில டைம்ல விடிய சாமன் நாங்கள் முகத்துல தண்ணியை படுத்தினாலும் சில அகல் தும்மல் அடிக்கணும். அப்போ அந்த கூழ் காத்து அந்த கூழான நீருக்கெல்லாம் அந்த அலர்ஜிக்கு உண்டாகுது. அப்போ அதுகளை செய்தோம்னா நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இன்ஃபெக்ஷன் ஆகி எல்லோ கலர்ல அல்லது பச்சை கலர்ல திக்கான ஃபிளம் வந்தால் நாங்கள் ஸ்டீம் ஆவி பிடிக்கிறது முக்கியம். இந்த சளியை சாஃப்ட் ஆகுறது, நீராவி போய் இந்த திக்க அரிக்கிற சளியை வந்து லூஸ் பண்ணி கரைக்க வைக்கும். அப்படி வர டைம்ல நாங்கள் அதை வந்து முக்கியமாக வந்து இந்த தடுமல் அதுகள் இருக்கிறார்கள் அடிக்கடி மூக்கை இழுக்கப்பட உள்ளுக்கு இழுக்கிறார்கள் தான் அதிகமாக வந்து அந்த சளி போய் 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 அடைக்கிறதும். அந்த சளி சில டைம்ல தொண்டையில போயிடுச்சுன்னா தொண்டை நோவு வரும். என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த தொண்டையில் அந்த அந்த சீரத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு சளியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம மூக்கை திருப்பி உள்ளுக்கு இழுக்கிற டைம்ல அது தொண்டையில போய் பட்டு தொண்டையில அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் ஒரு 2-3 நாளையில தொண்டை நோவும் வர தொடங்கும், டொன்சிலைட்டிஸும் வரும். அதனால ஏழுமான அளவுக்கு நம்ம சளியை வெளியாகற்ற வேலையை தான் செய்யணும். ஒரு ஹேங்கியை பாவிச்சு சரி சிறி எடுக்கணும். மற்றபடி இழுத்து இருக்கக்கூடாது. அதால வார அடுத்த கட்டம் தான் இந்த டொன்சிலைட்டிஸ். அதான இப்படியான விஷயங்களை செய்யணும். மற்றது வந்து நோஸ் பிளாக் வாரதும் அடுத்த காரணம். நோஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா அதாவது இதுக்குள்ள இருக்கிற அடினோட்ஸ்ன்னு சொல்லி 2 கிளாண்ட் இருக்கு. அதுல ஒரு டஸ்ட் பட்டா அது வீங்கிடும். வீங்கின உடனே அந்த அலர்ஜி இருக்கிறார்கள் கிரியா வீங்கும். வீங்கின உடனே அடிக்கடி நோஸ் பிளாக்கும்பாங்க. வீங்கின உடனே இப்ப சளி வந்து இங்கால இறங்க இயலாது. அது என்ன செய்யும்னா தொண்டைக்குள்ள இறங்க தொடங்கும். அப்ப தொண்டையில போய் அதை படப்பட தொண்டையில திருப்பி இன்ஃபெக்ஷனும் வரும். அதுக்காக வேண்டி நாங்க அந்த நோஸ் பிளாக்கை வந்து கிளியர் பண்றதுக்கு நேசல் ட்ராப்ஸ்கள் இருக்கு, டீகன்ஜஷன் ட்ராப்ஸ்கள் இருக்கு. அதுகளை போட்டு அந்த நோஸ் பிளாக்ல இருக்கிற அந்த பிளாக்கை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாட்டி அதுவும் அந்த சைனஸ் பிரச்சனைக்கும் இந்த டொன்சில் பிரச்சனைக்கும் எதுவாமே. அதனால நாங்கள் அந்த அலர்ஜிக்கு இருக்கிற விஷயமா இப்படியான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். அடுத்தது எல்லோவா அல்லது கிரீனா வந்தால் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கை வந்து வைத்திய ஆலோசனையோட எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நாங்கள் தப்பலாம். மற்ற சில ஆட்களுக்கு இந்த மூக்குற சுவர் வந்து சில டைம்ல பிறவிலேயே ஒரு பக்கத்துக்கு பெண்ட் ஆகிருக்கு. அப்படி பெண்ட் ஆகிருந்தா அது பிறவிலே அவங்களுக்கு ஒரு சைடு தொடர்ந்து பிளாக் ஆகும். அப்படி இருந்தால் அதுக்கு இந்த செப்டோபிளாஸ்டின்னு சொல்லி சர்ஜன் ஒன்று செய்யற இஎன்டி சர்ஜன்ட்ட காட்டி அந்த அந்த ஒரு பக்கத்துக்கு ஆயிருக்கிற அந்த நடுவில் இருக்கிற சுவரை சென்டர் பண்ணி சர்ஜரி செய்யணும். இல்லாட்டி அடிக்கடி ஒன் சைட் ஹெடேக்கும் ஒன் சைட் பிளாக்கும் வந்துட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாக அமையும். இது கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.